அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 2024ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம். 1. இடமிருந்து வலம். சர்க்கரை பந்தலில் டேஷ் பொழிந்தது. சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தது. தேன் மாறி பொழிந்தது. 2. மேலிருந்து கீழ். மேலிருந்து கீழ். 2. தாயார். ஆங்கிலத்தில் தாயாருக்கு ஆங்கிலத்தில் மதர். தேன் மாறி தேன் மாறி அது என்னது? சரி. 1. மேலிருந்து கீழ். இந்துக்களுக்கு கோயில் எனில் கிறிஸ்தவர்களுக்கு இது தேவாலயம். தேயிற்கு தேவா தேவாலயம். இது 1. இடமிருந்து வலம். சர்க்கரை பந்தல் தேன் மழைன்னு தான் இருக்கணும். அப்போது இது தேன் மாறி இல்லை. தேன் மாறினாலும் இதுதான் தேன் மழை. அப்போ இது 2. மேலிருந்து கீழ். தாயார் ஆங்கிலத்தில் மதர். மதர். 7. இடமிருந்து வலம். காதலர் ஆங்கிலத்தில் லவர். லா இருக்கு, இரு இருக்கு, வாதம் பண்ணும். லவர். 3. இடமிருந்து வலம். ஒருவரை முகத்துக்கு நேராக புகழ்ந்து பேசுவது முகஸ்துதி. முகஸ்துதி. 6. கீழிருந்து மேல். ரத்தம் வேறு சொல் டேஷ் ரம். டேஷ் ரம். உதிரம். உதிரம் உதிரம். அப்புறம் 5. மேலிருந்து கீழ். மேலிருந்து கீழ். 5. இலாக்கா வேறொரு சொல் துறை. தூ இருக்கு, ரை தான் போடணும். இது ஆன்சர் வந்திருக்கு. இது என்னதுன்னு பார்த்துருவோம். 6. இடமிருந்து வலம். மின்னல். 6. வலம் இருந்து இடம். 6. குளிர்காலத்தில் நெய் டேஷ் இந்து போய்விடும். உறைந்து போய்விடும். உறைந்து உறைந்து போய்விடும். 4. மேலிருந்து கீழ். இலங்கையில் உள்ள ஊர் ஒன்று. இலங்கையில் உள்ள ஊர் ஒன்று கண்டி. இண்டி கண்டி. 8. வலமிருந்து இடம். மின்னல் ஒளி தரும். இது சத்தம் தரும். இடி. ஈ மட்டும்தான் போடணும். டி இருக்கு. இடி. அப்புறம் 8. மேலிருந்து கீழ். மேலிருந்து கீழ். 8. விருந்தில் இது போட்டு உணவு பரிமாறுவர். இலை போட்டு. ஈ இருக்கு, லை தான் போடணும். இலை. இலை போட்டு உணவு பரிமாறுவார்கள். 10. வலமிருந்து இடம். தாய் டேஷ் தட்டாதே. தாய் சொல்லை தட்டாதே. சோ இல்லை இருக்கு, சொல்லை தட்டாதே. 10. மேலிருந்து கீழ். நரகம் அல்ல. நரகம் அல்லன்னா சொர்க்கம். சோ இருக்கு, இரு இம் சொர்க்கம். 13. இடமிருந்து வலம். அரிசி ரகம் 1. அரிசி ரகம் 1ன்னா 3 எழுத்து தான். 13. பொன்னி. பூ இன்னி பொன்னி பொன்னி. 12. மேலிருந்து கீழ். 12. மேலிருந்து கீழ். அமாவாசை தினத்திற்கு 3வது நாள் தென்படுவது. 3வது நாள் தென்படுவது 3ஆம் பிறை. மூ இன் இம் பிறை. 3ஆம் பிறை. 23. வலமிருந்து இடம். சமையலறையில் மளிகை சாமான் போட்டு வைப்பது டேஷ் பெட்டி. அஞ்சரை பெட்டி. அஞ்சரை பெட்டி. 18. மேலிருந்து கீழ்.
மதிய உணவு ஆங்கிலத்தில் சரியாக இல்லை. மதிய உணவுனா லஞ்சு, அது சரியாக இல்லையா. ல இஞ்சு லஞ்சு லஞ்சு. 9 வலமிருந்து இடம். வலமிருந்து இடம் 9. அவள் சத்தம் போட்டு டேஷ். அவள் சத்தம் போட்டு படித்தாள். இல்லை. 11 கீழிருந்து மேல். கீழிருந்து மேல். 11 அளவுக்கு அதிகமாக மழை பெய்து ஊரெல்லாம் என்னது வெள்ளம். வெள்ளம். 19 மேலிருந்து கீழ். இசைக்கருவி 1. இசைக்கருவி என்ன? யாழ். யாழ். 20 வலமிருந்து இடம். நோயாளி. நோயாளி. பி இருக்கு, யா இருக்கு. பிணியாளர். பிணியாளர். 22 கீழிருந்து மேல். அவனுக்கு டேஷ் என்று கோபம் வரும். அவனுக்கு சர்ரென்று கோபம் வரும். சா மட்டும்தான் போடணும். 21 இடமிருந்து பலம். எடை போட உதவுவது. துலாம் ராசியின் சின்னம் தராசு. இது சுர்ருன்னு கோபம் வருது. 22 கீழிருந்து மேல். அவனுக்கு சுர்ரென்று கோபம் வரும். சுர்ரு அது தராசு. அப்போ 21 கீழிருந்து மேல். அட்சய திருதியை தினத்தன்று இந்த நகை வாங்குவது சிறப்பு. பொன், தங்கம். தங்கம் வாங்கிறது சிறப்பு. 16 இடமிருந்து பலம். பழம் மாற்றுச்சொல். பழம்னா கனி. காய் இருக்கு, நீ மட்டும்தான் போடணும். 14 மேலிருந்து கீழ். கிழமை, கிரகம். சனி, சா மட்டும்தான் போடணும். நீ இருக்கு, சனி. 15 வலமிருந்து இடம். சிறிது. சிறிது அப்படின்னா கொஞ்சம். கொஞ்சம். 17 மேலிருந்து கீழ். சுதந்திர தின டேஸ் வரிசை கோலாகலம். சுதந்திர தின அணிவரிசை கோலாகலம். மட்டும்தான் போடணும். நீ இருக்கு கீழே. அணி வரிசை கோலாகலம். 17 இடமிருந்து பலம். வெளிப்படை. வெளிப்படை அப்படின்னா அம்பலம். அம்பலம். 11 வலமிருந்து இடம். ஒளி. ஒளினா வே இருக்கு. வெளிச்சம். வெளிச்சம். அப்போ 15 கீழிருந்து மேல். கீழிருந்து மேல். 15 நெருப்பு. நெருப்புனா கொல்லி. கோயிற்கு இல்லு தான் போடணும். கொல்லி. அப்புறம் இது என்னது கொஸ்டின்? 13 கீழிருந்து மேல். கீழிருந்து மேல் 13 எதுவுமே இல்லை. 13 இல்லை. அப்போது 9 மேலிருந்து கீழ். 9ம் இல்லையே. அப்போ என்னது இங்கே எழுதுறது? தான்னு இருக்குது. அவ்வளோதான், அதோட இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம். இதுக்கு என்ன கொஸ்டின்னு தெரியல, நமக்கு விட்டுட்டோம். கீழ் 9 மேலிருந்து கீழ் 9 எதுவுமே இல்லை. அப்புறம் 13 கீழிருந்து மேல் எதுவுமே இல்லை. என்ன வரும்னு தெரியல. தானே இருக்குது. இங்கே நடுவில் என்ன வரும்னு தெரியலையே. சரி, அதை அப்படியே விட்டுருவோம். இப்போ இடமிருந்து வலம் எல்லாம் எழுதிட்டோம். வலமிருந்து இடம்,
எழுதி முடிச்சிட்டோம். மேலிருந்து கீழ் எழுதிட்டோம், கீழிருந்து மேல் அனைத்தும் எழுதிட்டோம். இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம். இதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல என்ன வரும்னு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.